அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நிகழ்த்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோடு சேர்ந்து வியாழனின் தாக்கம் நீங்கள் எப்பொழுதும் பெற விரும்பி இருக்கக்கூடிய உயர் பதவியை பெறுவதற்கான கதவுகளை திறக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நீங்கள் பணி செய்யும் இடத்துல உயர் பதவிக்கு நீங்கள் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விருப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இது யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோடு வியாழ பகவான் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறாருங்க. மேலும் நீங்கள் வணிகத்தில் இருந்தால் திடமான திடல்கள் மற்றும் உங்களுடைய விருப்பம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த காலகட்டத்தில் புதன் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் சில புதிய ஈடுபாடுகளை குறிக்கிறாரு. இதனால் உங்களுடைய நீண்ட கால இலக்குகளை தொடரவும் உங்கள் கனவுகளை அடையவும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு தளம் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய செயல்திறன் மேம்படும் மற்றும் வியாழனின் தாக்கத்தால் பதவி உயர்வு உங்களுக்கு தரக்கூடியதாக அமையக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதி சமநிலையில் இல்லாமலுமே சேமிப்பை விட செலவினமே அதிகமாக இருந்தாலும் கூட சில திருத்த நடவடிக்கைகள் செயல்படுத்த இதுவே சிறந்த நேரமாக இருக்கக்கூடும். மேலும் நீங்கள் இப்பொழுது முன்பை விட நிதி ரீதியாக மிகவும் பாதுகாப்பாகவும் நிலையானதாகவும் உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்து வைத்தாலுமே அதில் முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பணியிடத்தில் சரி தொழில் ரீதியாக சரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி செய்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே முற்றிலுமே உங்களுக்கு வேதனையை தரக்கூடிய விஷயத்தில் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்படியே முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது முன்னேற்றம் தரக்கூடிய விஷயத்தில் சார்ந்து முடிவு எடுக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று அதிக அளவில் செலவுகள் அதிகரிக்கலாங்க. மேலும் உங்கள் நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக அளவில் கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதார விஷயங்களில் நிதி ஆதாயத்திற்கான அறிகுறிகளும் இருக்குது. மேலும் வியாபாரத்தில் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிக அளவில் காணப்படும். உங்களின் நண்பர்களின் வட்டாரம் அதிகரிக்கும். உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பண வருவாய் கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் உங்களுடைய நிதி நிலைமைகள் உயரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்கும். இருப்பினும் கூட தேவையற்ற செலவுகளை நீங்கள் கவனமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் இந்த 18 நாட்களில் உங்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வேலையை முடிப்பதில் சிரமங்கள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் இந்த மேசராசிக்காரர்கள் அனைவருமே இந்த 18 நாட்களில் குடும்பத்தாரின் மற்றும் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் உடல்நிலையில் அக்கறை அதிக அளவில் காட்ட வேண்டுங்க. மேசராசிக்காரர்களின் குடும்பத்தில் பெரிதாக இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேலும் குடும்பத்தில் இணக்கமோ அன்போ அதிக அளவில் இந்த 18 நாட்களில் நிச்சயமாக காணப்படும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. மேலும் உங்களுடைய குழந்தைகள் மீதான உங்கள் பாசம் அதிக அளவில் காணப்படும். பொருளாதாரம் மேம்படும். வசதி வாய்ப்புகளும் பெருகக்கூடும். அதே போல் இந்த 18 நாட்களில் மேசராசி அன்பர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியே கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 நாட்களில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்க போகுது. மேலும் இந்த 18 நாட்களில் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் இது போன்ற பல வாய்ப்புகள் அடிக்கடி உங்களுக்கு வரும். அதிலிருந்து லாபமும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிக அளவில் காணப்படுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்க மற்றும் எந்த வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த 18 நாட்களில் புதிய தொழில் ஒப்பந்தங்களை பெற முடியும். அரசு வேலை செய்திருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த 18 நாட்களில் சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும். மேலும் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். தனியார் வேலைக்கு செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசி நேயர்கள் இந்த 18 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. மேலும் வாழ்க்கை துணை உடல்நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவை ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கலாம். வருமானம் உங்களுக்கு அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் காண முடியும். கிரகங்களுடைய பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் வருமானம் வரும். அதே அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு வரும். குறிப்பாக வீட்டுக்கான, வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடும். பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும்போது கண்டிப்பாக யோசித்து செய்வது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருமணம், காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாங்க. தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று அதற்கு பின்னர் நீங்கள் முடிவெடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த 18 நாட்களில் மேசராசிக்கான அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த 18 நாட்களில் நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் மிக கடினமாக உழைக்க வேண்டும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதை நீங்கள் அதிகமாக அர்ப்பணிப்போடு முடிப்பீர்கள். உங்களின் கடின உழைப்பு அனைவராலும் பார்க்கப்படுங்க. இரவையும் பகலையும் பார்க்காம உங்கள் வேலையை மிக சிறப்பாக செய்து குறித்த நேரத்தில் முடித்து கொடுப்பீங்க. மேலும் உங்களின் திறமைக்கு ஏற்ற போல தொழிலை நிர்வகிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். பலர் உங்களோடு சேர விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க மற்றும் சில புதிய நண்பர்களோடு தொடர்பை ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய வணிகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நீங்கள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சி கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த 18 நாட்களில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் 5வது வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் இருப்பு உங்களை ஒரு நல்ல மாணவராக மாற்றவும் மற்றும் உங்களுடைய மன அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்க வைக்கும். அன்புடன் அனைவரையுமே புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் 2வது வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5வது வீட்டில் புதனோடு நீடிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். ஆனாலும் 2ஆம் வீட்டில் குரு கிரகம் செவ்வாயோடு சேர்ந்து 2ஆம் வீட்டில் அமர்வதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்பத்தில் முடிவெடுக்கும் நேரமாக இருக்கக்கூடும். குடும்பங்கள் பழைய சொத்தை விற்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவில் காதல் அதிகரிக்கும் மற்றும் காதல் நிறைந்த தருணங்களோடு உங்களுடைய காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் இதயத்தில் இடத்தை உருவாக்குவீர்கள். மேலும் நீங்கள் இருவருமே புதிய பரிசுகளை கொண்டு வருவீர்கள். மேலும் 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 5வது வீட்டில் புதனோடு அமர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் காதல் சேர்க்கிறாரு. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே காதல் உணர்வு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.